அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம். அந்தியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பர்கூர் ரோட்டில் இருந்து கட் ரோட்டில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தோம்னா ஒரு 6 ஏக்கரா விவசாய தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 அடி வருங்க. தார் ரோடு பேஸு தோட்டம் வந்து அருமையான தோட்டங்க. மண் அருமையான மண், செம்மண்ணுங்க. மண்ணை வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் வந்து இந்த தோட்டத்தில் வந்து எல்லாமே வந்து வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க. ஒரே வந்து சதுரத்துக்கு சரமான பூமிங்க. ஈசானிலேயே கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு பேஸ்லேயே அருமையான பூமிங்க. வாஸ்து பிரகாரம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு மட்டும்தாங்க இருக்கும், ஒரு அட்டை கொட்டாய் மாதிரி. தோட்டமும் அருமையான தோட்டம் தாங்க. தோட்டத்தை வந்து குறை சொல்ல முடியாதுங்க. இது வந்து இப்போ தார் ரோடு போடுறதுக்கு எல்லாம் பறிச்சுட்டு வச்சுருக்குறாங்க. இது தார் ஊற்றிடுவாங்க. பர்கூர் ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த தோட்டம்னு பாருங்களேன். நம்ம அந்தியூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரணுங்க பர்கூர் ரோட்டில். நம்மளுக்கு வந்து ஈசானி பார்த்திங்கன்னா இழுத்த மாதிரி தான் வருங்க. ஆனால் 4 மூலையும் நம்மளுக்கு கட் ஆகாதுங்க. எந்த மூலையும் நல்லா இருக்குதுங்க. 4 மூலையுமே நல்லா இருக்குதுன்னு பாருங்களேன். ஈசானி ரைட்டாக இழுத்த மாதிரி வருங்க. பூமி அருமையான பூமிங்க. மண் வந்து அருமையான மண். எல்லாமே வாழை போட்டிருக்குறாங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு தண்ணி சோர்ஸு நம்மளுக்கு வந்து கிணறு, தனி கிணறுங்க, தனி போரு, தனி கிணறுங்க. எல்லாமே வாழை போட்டிருக்குதுங்க. இது ஓட்டி போட்டிருக்குறாங்க. இது வந்து வெள்ளாமை பண்ணிடுவாங்க. இது சோளத்தட்டு மக்குச்சுன்னா மண் பாருங்கள். மண் அருமையான மண்ணுங்க. காட்டில் ஒரு கல் இல்லைங்க. அருமையான பூமிங்க. சதுரத்துக்கு சதுரமான பூமி. இந்த வாழைக்காட்டு ஒழுக்கத்துக்குங்க அப்படியே நேராக வந்துடும்னு பாருங்களேன். 6 ஏக்கராவும் இந்த மூளை தாங்க. வாயு மூலையிலிருந்து அப்படியே நேராக மேற்க பார்த்த மாதிரி குபேர மூளை பார்த்து மாதிரி போய்கிட்டு இருக்கிறேங்க. அது வந்து ஒரே நேராக தாங்க இருக்கும். எல்லாமே இந்த கம்பி வேலி ஒழுக்கத்துக்குங்க. அது வந்து பக்கத்து தோட்டம் வாழைங்க. அது வேறையும் காடுங்க. தோட்டம் அருமையான தோட்டங்க. இதுதாங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தென்பக்கத்தை கடைசிங்க. மேற்க பார்த்த மாதிரி குபேர மூலையை பார்த்த மாதிரி தான் நான் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ செவ்வாழை போட்டு எல்லாம் வெட்டி வச்சுங்க. செவ்வாழை போட்டு எல்லாம் வெட்டி தாங்க அப்புறம் மைக்கிறது வெள்ளாமை பண்ணுவாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கம்பி வேலி ஒழுக்கத்துக்கு அப்படியே நேராக மேற்க போயிடுங்க. ஆனால் வந்து 4 மூலையுமே நம்மளுக்கு கட் ஆகாதுன்னு பாருங்களேன். மண் அருமையான மண்ணுங்க. மண்ணை வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. வாழை எல்லாமே வந்து செவ்வாழை அருமையாக வந்துருந்துச்சுங்க. ஆனால் ரோடு பேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 600 அடி ரோடு பேஸில் நம்மளுக்கு காடு அமைஞ்சிருக்குதுங்க. யாரும் இந்த தோட்டத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. செவ்வாழைக்கு நிலம் இது கட்டி விட்டுருக்குறாருங்க. நம்மளுக்கு பாருங்கள் ஒரு நேராக தான் போகுங்க. நம்மளுக்கு எந்த மூலையும் நம்மளுக்கு கட் ஆகாதுன்னு பாருங்களேன். நம்மளுக்கு ரோடு பேஸ்லேயே காடு அமைஞ்சிருக்குது. இந்த பூமி உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கும். கம்பல்சரி பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அருமையான பூமிங்க. மண் அருமையான மண். இது குவாரமலை கடைசிக்கு பக்கமாக வந்துட்டுங்க. நம்மளுக்கு வந்து 4 மூலையுமே நம்மளுக்கு கட்டாகாத ஒரு நேராக தான் வரும்னு பாருங்களேன். ஆனால் பூமி வந்து நல்லா வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பூமி அருமையான பூமி. மண் நல்ல மண். மண்ணே நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு மண். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக் சைடு வந்து நம்மளுக்கு தடம் கிடையாதுங்க. நம்மளுக்கு ரோடு பேஸ்லேயே இருக்கிறதுனால இந்த பக்கத்தையும் வந்து பென்ஷன் அடிச்சுட்டு ஒரு இது மாதிரி இங்கே போட்டிருக்குறாங்க. இந்த பக்கம் தான் நம்மளுக்கு தோட்டம். இந்த பக்கம் தோட்டம் நம்மளுக்கு கொடுக்குற தோட்டம் இல்லைங்க. தோட்டம் அருமையான தோட்டங்க. இந்த கல் ஒழுக்கத்துக்கு அப்படியே நேராக வருதுன்னு பாருங்களேன். தோட்டம் அருமையான தோட்டங்க. தோட்டத்தை வந்து குறை சொல்ல முடியாது. இந்த தோட்டத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தோட்டம் பாருங்கள். இது வந்து இப்போ இளங்கன்று வந்து 1 ஏக்கராவுக்கு பக்கமாக போட்டிருக்குறாருங்க. இது சின்ன வாழைக்காடு. இப்போ தான் வெள்ளம் பண்ணியிருக்கிறாங்க.
தென்னை மரமும் இதில் இருக்குதுங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 30 தென்னை மரமாட்டம் வருங்க. ரோடு பேஸில் இருக்குது. உள்ளேயும் கொஞ்சம் தென்னை மரம் வச்சுருக்கிறாருங்க. இந்த தோட்டம் உங்களுக்கு அருமையாக பிடிக்குங்க. அடிங்க ரோடு பேஸு. நம்மளுக்கு பூமி அருமையான பூமி, மண் நல்ல மண். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 போர் இருக்குது மட்டும் இருக்குதுங்க. சர்வீஸ் தனி சர்வீஸு, தனி கிணறு, எல்லா வசதியும் இருக்குதுங்க ரோடு பேஸ்லேயே. ரோடு பேஸ் காமிச்சிடலாங்க. அதுதான் ரோடு பேஸு. இந்த ஓரம்லாம் தென்னை மரம் இருக்குதுங்க. வடப்பக்கத்தோரம் ரோடு பேஸ்லேயே. எப்படியா இருந்தாலும் 10-30 தென்னை மரத்துக்கும் குறையில்லாத வருங்க. காப்பு நல்ல காப்புங்க தென்னை மரம். இதுதான் வாயு மூலம் நம்மளுக்கு கட் ஆகுதுங்க. இதோட வாயு மூலம் கட் ஆகலைங்க. காடு என்ட்ரன்ஸ் முடியுதுன்னு பாருங்களேன். தார் ரோடு பேஸ்லேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. காட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பூமி யாருக்கும் பிடிக்கும். கிணறு காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ தார் ஊற்றிடுவாங்க. எல்லாமே காப்பு தென்னை மரம், அருமையான காப்புங்க தென்னை மரம். காய் மிச்சமான காய்ங்க தேங்காய் மரத்தில். எப்படி ஒரு 30 தென்னை மரம் வருங்க. இந்த தோட்டம் தாங்க, அருமையான தோட்டங்க. கிணறு நம்மளுக்கு வாஸ்து பிரகாரம் இருக்குது. காட்டை குறை சொல்லாத அளவுக்கு காடுங்க. நல்ல பூமி, விவசாய பூமி. நம்மளுக்கு ஏக்கரை பார்த்திங்கன்னா பார்ட்டி இறுதி விலையை 70 லட்சம் ரூபா சொல்கிறேன். அப்படிங்க ஏதோ உடனடிக்கிறோம்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க. நேரில் வாங்க. நம்ம நேரில் வந்தோம்னா நம்ம பேசிக்கலாங்க. குறைச்சி பேசலாங்க. வாங்க நேரில் வந்தீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேரடியாக பார்ட்டிக்கிட்டே உட்கார வைக்கிறேன், நாம் பேசிக்கலாங்க. கிணறு இதுதாங்க. கிணறு நம்மளுக்கு ஈசானிலே கிணறு அமைஞ்சிருக்குது. இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இது நம்ம பூமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு பூமி வாங்க விற்க எங்களை அணுகவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தோட்டம் கேட்டிருந்தா எங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கிணறு நம்மளுக்கு வாஸ்து பிரகாரம் சர்வீஸு 7.5 HP சர்வீஸு கிணத்துக்கு தனியாக இருக்குதுங்க. அது இல்லாத போர் இருக்குது. போர்லேயும் நல்லா தண்ணிங்க. போர் 2 போர் இருக்குது. கிணறு பாருங்கள். கிணறு நல்லா பெரிய கிணறு, நல்லா சுற்றி வர கட்டி நீட்டாக வச்சுருக்கிறாரு. இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.